Hi my dears, welcome to our Adira Mailu vlogs. நம்ம சேனல்ல டெய்லி லைஃப் vlogs, குக்கிங், ஷாப்பிங், பேபி கேர் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறோம். ஸோ உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னோட ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டிமார்ட்டில். அங்கே நான் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன், எந்த ப்ரைஸ்லாம் எனக்கு சர்ப்ரைசிங்காக இருந்தது அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். போனதும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் சோப் ஹோல்டர் தான் இருந்தது. பார்த்துட்டு இருந்தேன், பார்க்குறக்கு அழகாக இருந்தது. ஆனால் அவ்வளோ ப்ரைஸ் போட்டு வாங்க வேண்டாம்னு சொல்லிவிட்டு நான் ஒரு கம்மி ப்ரைஸ்லேயே வாங்கிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு மசாலா பவுடர் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு 6 பீசஸ் கண்டெய்னர் பார்த்துட்டு இருந்தேன். அதுவும் குவான்டிட்டி வைஸ் நல்லா தான் இருந்தது, ப்ரைஸ் வைஸும் ஓகே தான். வீட்டுக்கு வெளியில் போடுறதுக்கு கிளாத் மேட் இல்லாமல் வேறு எதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்போது இந்த நெட் மேட் கண்ணில் பட்டது. 2 பார்த்துட்டு இருந்தேன், 2மே நல்லா இருந்தது. அப்புறம் ஊரில் இருந்து க்ராசரிஸ் வாங்கிட்டு வந்துட்டோம். அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ப்ராப்பர் கண்டெய்னர் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் 2 கண்டெய்னர் இருந்தது. அதில் ஸ்கொயர் வந்து ஓகேவாக இருக்க மாதிரி இருந்தது. சரி பார்த்துட்டு ஃபைனலாக எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டேன். கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு ஓல்டு கிளாத் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். டிமார்ட்டில் இந்த ஆஃபர் பார்த்தேன், 3 பீசஸ் 59 அப்படின்னு போட்டிருந்தது. சரி அந்த ப்ரைஸ் எனக்கு ஓகேவாக இருந்ததுனால நான் அதவே வாங்கிட்டேன். ஹஸ்பண்டும் தம்பியும் அவங்க பைக்கை ரெகுலராக க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு கிளாத் வாங்கிட்டாங்க. அப்புறம் நான் ஸ்க்ரீன் பார்த்துட்டு இருந்தேன். ஆல்ரெடி வீட்டுக்கு பக்கத்துலேயே ஸ்க்ரீன் பார்த்தோம். அங்கே வந்து ப்ரைஸ் அதிகமாக இருந்தது. சரி இங்கே பார்க்கலான்னு பார்த்தா இங்கேயும் ப்ரைஸ் எனக்கு அதிகமாக இருந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அவ்வளோ குவாலிட்டியாகவும் இல்லாத மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால் நான் ஸ்க்ரீன் வாங்கலை, அப்படியே வச்சுட்டு வந்தேன். முன்னாடிலாம் இந்த கிளிப்பு, ஹேர் ஆக்சசரிஸ்லாம் வாங்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பாப்பா வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பாப்பா தான் ஞாபகத்துக்கு வராங்க. ஃபஸ்ட்டு பாப்பாவோட செக்ஷன் தான் போய் தேடி தேடி பார்த்துட்ருக்க மாதிரி இருக்குது. நான் எனக்கு வாங்குறதவே நான் மறந்துடுறேன். அதில் இப்போ நான் பார்க்குற பாக்ஸ் வந்து 119 பார்க்க நல்லா இருந்தது. ஆனால் ப்ரைஸ் அதிகமாக இருந்ததுனால அதையும் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ரீத்து அது மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு பாப்பாவுக்கு வேண்டியதை நான் எடுத்துட்டேன். டிமார்ட்டில் கிளாஸ் ஐட்டம்லாம் நல்லாயிருக்கும், ப்ரைஸும் கம்மியாக இருக்கும்னு சொல்லி நான் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினதான் இந்த கிளாஸ் பாட்டில். நல்லா இருந்தது, ப்ரைஸும் வந்து கம்மியாக தான் இருந்தது. மோஸ்ட்டாக நான் வாங்கின எல்லாமே வந்து மினிமம் வந்து 150க்குள்ளே அது மாதிரி தான் நான் வாங்கினேன். நிறைய திங்ஸ் வந்து ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாக இருந்தது. ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் டைம் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் பில்லு போட்டுட்டு கிளம்பிட்டோம். என்னடா இது ஒரு ஜாலியும் இல்லை, ஏறிட்டாங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை போர் ஏறிட்டாங்க. என்னடா இது ஷாப்பிங் பண்ண இந்த டிமார்ட் லொக்கேஷன் கோயம்புத்தூரில் இருக்க சின்னியம்பாளையம் தான். ஷாப்பிங் முடிச்சுட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த திங்ஸ் எல்லாம் தான் நான் டிமார்ட்டில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கினது.